அந்த அன்னைக்கே இந்த வீட்ல எல்லா வேலையும் நீதான் செய்யணும்னு சொல்லியிருந்தாலே நான் செஞ்சிருப்பேன். குழால தண்ணி வராம மாடியில வால்வ பூட்டி வச்சு கிணத்துலயே என்னைய துளசி தண்ணி இறக்க வச்சா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடந்திருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷந்தே. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த குடும்பத்தோட நிம்மதியை கொலைக்கணும்னு நான் யோசிச்சதே இல்லை. அதுவும் இப்படி ஒரு கொடுமையை ஏத்துக்கிட்டு வாழணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி போட்டான். என் விதி எப்படியோ அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா என் அக்கா வாழ்க்கைய நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். நானா? நான் என்ன செய்யணும்? உன் அக்கா வாழ்க்கைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நாளைக்கு அக்காவோட அத்தையும் மாமாவும் வரும்போது நீங்க கோவப்படாம பொறுமையா நடந்துக்கிட்டாலே போதும்.